வி கால் இட் அஸ் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் தான். ஒருத்தவங்களும் அவங்களோட ஓன் ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆனால் ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா இன்றைக்கி வந்து பயங்கர ஸ்கில் செட் வேணும், அக்கௌண்ட்ஸ் தனியாக மெயின்டைன் பண்ணணும், ஓகே, லாஜிஸ்டிக்ஸ் கொண்டு போய் பொருளை சேர்த்தணும், எல்லாம் இருக்கும். புதுசாக உங்களுக்கு ஸ்கில் செட் கற்றுக்கணும், நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் எங்களோட இந்த விஷயத்தில் ஃபுட்டில் ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸோ என்னென்னா இப்போ ஒரு ப்ரீ புக் பண்ணுறாங்க, ஓகேவா, ப்ரீ புக் பண்ணுறாங்க, பட் அவங்க அதுக்கு சமைச்சிடுறாங்க, பட் அந்த ஆர்டரை அவங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கல, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போது எனக்கு வந்து அன்றைக்கி லாஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண முடியும் உங்களால்? நாங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு தான் நினச்சோம். ஆர்டர் பண்ணுறது, டெலிவரி வாங்க மாட்டாங்க, மிஸ்பிஹேவிங் ஆஃப் கஸ்டமர்ஸு, சரியான கஸ்டமர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நல்ல மக்களாக தான் இருக்காங்க. எங்களுக்கு வந்து அவ்வளோ பிரச்சனை வர்றதே இல்லை. உண்மையாலுமே சுத்தமாக பிரச்சனையும் வர்றதில்லை. அந்த சிஓடி ஆர்டர் போட்டு வேணான்னு சொல்கிறது அப்படின்னா நாட் ஈவன் 0.5%, அதுக்கும் கம்மியாக தான் இருக்கும். அதே ஒரு சில சமயங்கள் யாராவது வாங்க முடியலன்னா கூட ஜென்யூனாக சொல்லிடுவாங்க. வெரி ரேர் கேஸ், ரொம்ப ரேர் கேஸ் தான் இந்த 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 பிரச்சனையான விஷயம். ஆர்டர் போட்டு மிஸ் யூஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேர், வெரி ரேர். எங்களுக்கு அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இல்லை. அதே மாதிரி குக்குக்கு வந்து அவங்க சைடில் பிரச்சனை இல்லாமல் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா தென் த ப்ராப்ளம் இஸ் சால்வ் ஃப்ரம் தேர் அண்ட். அதுக்கப்புறம் நாங்கள் பே பண்ணி கஸ்டமர்கிட்ட சேர்த்துனாலும் சேர்த்துலனாலும் அந்த ஃபுட் வேஸ்ட்டை நாங்கள் வேறு ஏதாவது ஹேண்டில் பண்ணிட்டாலும் அவங்களோட விஷயம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க சமைச்சு கொடுத்துட்டாங்க, நம்ம கேட்டோம், அவங்க சமைச்சு கொடுத்துட்டாங்க. தென் வி ஹாவ் டு பே தெம், நாங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்துருவோம். ஸோ எங்கள் சைடில் இந்த மாதிரி டெலிவரி வாங்கலை, கஸ்டமர் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா அது நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஆனால் அது வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை. மக்கள் ரொம்ப அருமையாக இருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. உண்மையாலுமே பிரச்சனை இல்லை எங்களுக்கு அதில். ஸோ ஃபிக்ஸிங் ப்ரைஸ் ஃபார் மை ஃபுட், நான் சமைக்கிறதுக்கு நான் வந்துட்டு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா, எனக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க ஒவ்வொரு குக்கிட்டனும்? இது வந்து ப்ரைஸ் வந்து குக் தான் வந்து செட் பண்ணுறாங்க. ஏன்னா இது நாங்கள் முதலேருந்தே சொல்கிறோம், இது உங்கள் பிஸ்னஸ். நீங்கள் வந்து எங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் பண்ண வரல, உங்கள் பிஸ்னஸை செட்டப் பண்ண தான் வரீங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஐட்டம் நீங்கள் செய்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க, ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பீங்க, இல்லை நீங்கள் உங்களோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து ப்ரீமியம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுவீங்களா இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து அதிகமான ப்ரைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க, என்னோடய பொருளோட தரம் அதிகம், அதனோட குவாலிட்டி எல்லாமே வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸாக இருக்குது அப்படின்னாக்கா நீ அதுக்கான ப்ரைஸை வந்து நீங்கள் தான் செட் பண்ணுறீங்க. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் வந்து ஒரு கைடன்ஸ் தரோம், ஒரு லோயர் எண்ட் பவுண்ட்ரியும் அப்பர் எண்ட் பவுண்ட்ரியும் சொல்கிறோம். இதுக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த ஐட்டத்துக்கு இந்த மார்க்கெட்டில் இதுதான் ப்ரைஸ் இருக்குது, ரேஞ்ச் இருக்குன்றத ஒரு அந்த இன்சைட்டை நம்ம கொடுக்குறோம். அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு ஐட்டம் செஞ்சுட்டாங்க, ஆனால் அதுக்கான ஆர்டர் வரல அப்படின்னாக்கா ஒருவேளை அது ப்ரைஸ் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் அந்த இன்சைட்டுமே நம்ம கொடுக்குறோம். அவங்க வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ யூஸ்வலாக வந்து நாங்கள் எங்களோட கோலே என்னென்னாக்கா, எந்த ஐட்டமாக இருந்தாலும் அது ரெஸ்டாரண்ட் பேஸ்ட் ஃபுட்டை விட அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து ப்ரைமரியை வந்து நாங்கள் எஜுகேட் பண்ணுறதும். பட் ஆனால் அவங்கக்கிட்ட தான் அதனோட கண்ட்ரோல் இருக்குது.